நான் சத்து மாவு அரைக்க போகிறேங்க. கேழ்வரகுல தானிய வகையெல்லாம் போட்டு எப்படி அரைக்க போகிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல 2 கிலோ கேழ்வரகு நல்லா கழுவி கல் இல்லாத எடுக்கிறேன் பாருங்கள். இது நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. பிஞ்சு கேவுரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் அழுக்கு இதில் நல்லா கழுவணும். கேழ்வரகு எங்கே வாங்கினாலும் இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சு தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும் மாவு. நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கல் இல்லாத எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது மணல் அந்த மாதிரி இருந்தால் கூட அடியில் இறங்கிடும். அது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணால் நம்மளுக்கு அந்த கல்லுங்கெல்லாம் கேழ்வரகுல இருக்கிற கல்லெல்லாம் கீழே இறங்கிடும். நல்லா சுத்தமாக கழுவி நம்ம காய வச்சுக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கேழ்வரகு. நான் ஒரு 5-6 தடவை நான் கழுவியிருப்பேன். சுத்தமாக கழுவியிருக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கழுவிட்டு வாயில் துணியில் நான் காய போட்டிருக்கிறேன். பாதி காஞ்சிருக்குது, இன்னும் காயணும். நல்லா காய வச்சு எடுத்தேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி காயணும். நல்லா பட்டாட்டம் காயணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காய வச்சுட்டு இதில் என்னென்ன பொருள் தானிய வகை போடுறேன்ட்டு பாருங்கள். 2 கிலோவுக்கு நான் எவ்வளோவில் நான் போடுறேன் தானிய வகைன்னு நீங்கள் பாருங்கள். $250 பார்லி அரிசி, எடுத்துக்கலாம். 250 சிகப்பு அரிசி, இது கார அரிசின்னு சொல்லுவாங்க. சோயா பீன்ஸு 250 கிராமு, சம்பா கோதுமை 1/2 கிலோ, இது வெள்ளைச்சோளம் 250 கிராம், பொட்டுக்கடலை 250 கிராம், வெள்ளை மூக்கடலை 150 கிராம், கம்பு 250 கிராம், மக்காச்சோளம் 250 கிராம், பச்சை பருப்பு 250 கிராம், 150 கிராம் வேர்க்கடலை, பாதாம் ஒரு 20, 10 முந்திரி, ஒரு 12 ஏலக்காய், ஜவ்வரிசி 250 கிராம். இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். தீயை விடக்கூடாது. நல்லா அது வாசனை வரும்போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையுமே எல்லா தானியத்தையும் நம்ம வறுத்து கேழ்வரகுல போட்டுக்கலாம். வெறும் கேழ்வரகு கூழ் குடிக்கிறதை விட இந்த மாதிரி தானிய வகையெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி கூழ் காய்ச்சி குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்ல வலுவு. காலை டிஃபனாகவும் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். பேன்கேக் செய்யலாம், அடை செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம்.
இது வந்து உங்களுக்கு வந்து 2 கிலோ கேவுரு போட்டு செய்யணும்னு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி இல்லையா 1 கிலோ நீங்கள் வந்து 1 கிலோ கேழ்வரகு போட்டு நீங்கள் செய்யணுன்னா அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். 1 கிலோ கேழ்வரகுக்கு 100 இந்த தானிய வகை எல்லாமே வந்து 100 போட்டுக்குங்க. 100 கிராம் 100 கிராம் போட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் நீங்கள் சாப்பிட்லாம். இது செஞ்சு இந்த கூழ் குடிக்கும்போது அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு கலகலன்னு இருக்கும். இந்த குடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம வறுத்து இதில் போட்டுட்டோம். வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு போட்டாச்சு. இதை வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சின்னு வந்துக்கலாம். இது வந்து 5 கிலோ மாவு வரும் எனக்கு. நான் வந்து இது ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிறேன். இது 2வது வீடியோ. நாங்கள் வீடியோ போடுறதால நாங்கள் இதை வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். மாவு அரைச்சின்னு வந்து இருக்கிறோம் பாருங்கள். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். 1/4 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சிரு. பால் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும்போது கரைச்ச மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். மாவு வந்து நல்லா கொதிக்கணும். இந்த கூழ் வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இந்த கூழ் இந்த சால்ட்டு போடும்போது. ரெடி ஆயிடுச்சு.